guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், நம்ம முகமது vlogs திரும்பி தட்டி தொடச்சி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக காலேஜ் ஓப்பன் பண்ணனால நம்மளாலேயோ வீடியோஸ் எடுக்க முடியல. அண்ட் இப்போ நான் ப்ரெசென்ட் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன். அண்ட் என்ன இதில் வாக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் பார்த்துருப்பீங்க. எஸ் நம்ம ட்ராவல் ரிவ்யூவர் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து கோபி, அதாவது என் ஊருக்கு போக போகிறோம். எதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபிலே ஃபேமஸான ஒரு ட்ராவல்ஸ்னு சொல்லலாம். கோபியில் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் இது தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எஸ் கைஸ், மேட்ரோ சூப்பர் சர்வீஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய சீட் நான் அம்மா 2 பேருமே வந்திருக்கோம். ஸோ மேட்ரோ சூப்பர் சர்வீஸ் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஷார்ப்பாக 9:30க்கு பஸ்ஸு. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஐ திங்க் 6 or 5 o'clock ஐ திங்க் அந்த மாதிரி டைமிங்கில் வந்து ரீச் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது, ரைடு எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பார்ப்போம். அண்ட் மறக்காமல் வந்து நம்ம முகமது vlogsக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ், எம்எஸ்எஸ்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்ம போகிற பஸ் இன்றைக்கி நம்மளோட ராஜா இந்த எம்எஸ்எஸ் ஏசி ஸ்லீப்பர் தான். ஸோ பர்வீன், கெப்பல்லாபாடி, அசோக் லேலாண்டு தான். ஸோ இன்றைக்கி நம்மளை வந்து இந்த க்ரூ தான் நம்மளை கோபி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் ட்ராவல் எப்படி. நல்லாவே இருக்குங்க பெட்ஷீட்டு. அண்டு எலிவேட்டட் பில்லோஸ் ஆஸ் யூஷுவல் எலிவேட்டட் பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன், ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அங்கே நல்ல ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நல்லாவே இருக்குல்ல, என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா க்ரூ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. வீடியோ எடுத்துக்கிறேனான்னு சொன்னோடனே எடுங்க ஜி, இந்த பஸ் என்ன வாங்க இன்னொரு பஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எம்எஸ்எஸ் எடுக்கிறதுக்கு இன்னொரு பஸ்ஸுக்கும் விலாகு கிடச்சிருக்கு. அண்ட் எந்த விலாகோடையே சேர்த்து அதையும் நான் போடுறேன் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் நைட் இன்டர்வியூ கேட்டேன். அண்ட் இன்டர்வியூ தரதுக்கு அவர் வந்து பயப்படல. நம்மளுக்கு கேபின் ரைடு கிடச்சிருச்சு. எஸ் கைஸ், பர்மிஷன் வாங்கிட்டேன், நம்மளுக்கு கேபின் ரைடு கிடச்சிருச்சு. அடுத்து இன்னொரு பஸ் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா சொன்னார். வாங்க அந்த வண்டியும் பார்ப்போம். எம்எஸ்எஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எம்எஸ்எஸ் அப்படியே ராஜா மாதிரி பத்மாவாக நின்றுருக்காரு பாருங்கள். எஸ், எம்எஸ்எஸோட பாரத் பென்ஸ் எம்ஜி கிளைடர்ஸோட பஸ் இது. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூட் எப்படிச்சு, எல்லா பஸ்ஸுமே எப்படி நீங்கள் ரூட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ரூட்டு, தருமபுரி கிருஷ்ணகிரி
பவானி அந்த வழியில் வந்துட்டு ஈரோடு ரீச் ஆகுறாங்க. அதே மாதிரி நம்ம போகிற கோபி பஸ்ஸுமே தருமபுரி கிருஷ்ணகிரி பவானி போய் தான் வந்துட்டு கோபி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ராஜா அப்படியே கதகதன்னு நின்றாரு. வண்டி எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். கைஸ் வண்டி லைடர்ஸ் மின்னுதுங்க. ஸ்ட்ரிப் ரைட்டிங் சும்மா பக்காவாக இருக்குங்க. வண்டி வேறு லெவலு. ஆக்சுவலாக பாரத் பென்ஸ் எம்ஜி கிளைடர்ஸ் பாடிங்கிறங்காட்டி இன்னுமே வண்டி அப்படியே பக்காவாக இருக்குங்க. பாருங்கள் அப்படியே அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங் எனக்கு நிற்கும் போது நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. வண்டியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டுங்க. வண்டியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டு. ஸோ ஈரோடு போகிறவங்களும் ஆஸ் யூஷுவல் எம்எஸ்எஸ் தான். வண்டி வேறு லெவலுங்க, வேறு லெவலு. மறக்காமல் எம்எஸ்எஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த பஸ்ஸில் ஆஸ் யூஷுவல் அதே பஸ் மாதிரி தான் ஒரு லக்கேஜ் ஹோல்டர் இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜியோட டிப்பிக்கல் அந்த அட்ஜஸ்டபிள் ஏசி வன்ஸ் கீழே 2 சேம் அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. அண்ட் லைட் பக்காவாக இருக்காதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி அப்படியே தக தக தகன்னு மின்றாரு பாருங்க. எம்எஸ்எஸ் மாசுங்க கைஸ். நம்ம எம்எஸ்எஸ் இந்த தலைவர் பாரத் பென்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த வண்டி அப் டு ஈரோடு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த வண்டியோட ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி. ஸோ நம்ம போகிற கோபி வண்டி வந்து பார்த்திங்கன்னா 9:30 அண்ட் இது வந்து 10 மணி, ½ அன் ஹவர் கேப்பு. அண்டு நம்ம வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பைபாஸ். தலைவர் எடுத்தா அழுத்தினார்னா பைபாஸில் மட்டும்தான் அழுத்துவார். தலைவர் பட்டு போயிட்டே இருக்கலாம் சொல்லுன்னு. ஸோ ஈரோடு போகிறவங்களும் தருமபுரி போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தலைவன் ஜம்முன்னு இருக்கும் பார்த்து. அண்டு நான் வந்து இப்போது இது வரைக்கும் நான் க்ரூ செம்ம ஜாலிங்க. க்ரூ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னான க்ரூவாக இருக்குது. அண்ட் க்ரூட்டை பேசின வரைக்கும் அவங்க சொல்கிற மிக முக்கியமான ஒரு இது அப்படின்னா சேஃப்டி எங்களுக்கு முக்கியம் பாஸ் அப்படின்றாங்க. ஸோ எம்எஸ்எஸ் ட்ராவல்ஸில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு சேஃப்டி, உங்களோட சேஃப்டி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால சேஃப்டி அது ஒரு சைடு இருந்தாலும் வண்டி உங்களுக்கு ஜம்முன்னு போயிட்டு வரலாம். கேரண்டி எம்எஸ்எஸோட கேரண்டி. அண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூ அவங்க சொல்கிற அவங்க சொன்ன மேஜரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கேபினில் வீடியோ எடுக்கேன்னு சொல்லும்போதுமே என்ன சொன்னது எனக்கு வந்து வண்டியோட பேசஞ்சர்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு நம்ம வண்டி கிளம்புறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ வண்டியில் ஏறிட்டு பார்ப்போம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் வண்டியில் எப்படின்னு தர மாதிரி சேஃப்டி கிட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, அப்புறம் சானிடைசர், சிக்கோட ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துருக்குறாங்க. டேக் த ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் ரோடு வித் அஸ் எம்எஸ்எஸோட சூப்பர் சர்வீஸ். ஓகே, அவங்க பிராண்டிங் போட்ட இது. அப்புறம் அவங்க பிராண்டிங் பண்ணால் வாட்டர் பாட்டில் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ mssbus.com அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காவேரி பேக்கட் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ குட்.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் வந்துட்டோம். அண்ட் டைம் இஸ் அரவுண்ட் 5 o'clock போகுது. அண்டு இடையில பிரேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி தாண்டி நிப்பாட்டினாங்க. நான் உங்களுக்கு அதை காமிக்க மறந்துட்டேன். ஆவி ஜங்ஷனில் தான் நிப்பாட்டினாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணேன், நீட்டாக இருந்துச்சு. அண்டு டீ காஃபியும் சூப்பராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வண்டியோட மெயின் ஸ்டாப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸோட மெயின் ஸ்டாப்பு மேட்டூரில் இருக்கும். அண்ட் பார்ப்போம், இன்னும் ஒரு 1.5 hours இருக்குது. 6:30 போகிறாங்க. பார்ப்போம். வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு நான் வந்துட்டு அந்த அன்னைக்கு என் கார்டு போட முடியல. ஸோ அதனால நான் எடிட்டிங் இப்போ தான் முடித்தேன். எடிட்டிங் கையோட எண்டு கார்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கைஸ், அந்த அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஷார்ப்பாக கொண்டு வந்து இறக்கி விட்டாருங்க. ஒரு ஜோவியலும் தெரில, ஒன்றுமே தெரில. ரொம்ப ஜோவியலான க்ரூ, ரொம்ப ஃப்ரீயான க்ரூ. நீங்கள் ஜாலியாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் சேஃபாக ரைடாக வரணும்னா, உங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் ரைடாக அமையணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்எஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ மறக்காமல் முகமது விலாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ராவலர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.